ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஷேட்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் எக்ஸ்போ, நம்ம கலைவாணன் அரங்கம் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே ஒரு கேங்ல ஒரு மொக்க ஜோக் மோகன் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி என் கிளாஸ்லயும் வந்து ஒரு மொக்க ஜோக் மோகன் இருக்காங்க. அவங்கள வந்து நான் இன்னைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கீர்த்திகா வந்து இன்னைக்கு என் கூட வந்திருக்காங்க. உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, வெயிட். ஓ, குறளி வித்தையா? சரி வாங்க போலாம். கலைவாணன் அரங்கம், சாரி வளருது. கலைவாணன் அரங்கம் ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இங்க நல்லா கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் சொல்றேன், இங்க நிறைய அந்த ஒயிட் கலர் பூ இருக்கு. ஸோ நம்ம வந்து ஏஸ்தட்டிக்கா வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ஒயிட் கலர் பூவை இது பாருங்க, இங்க வா இங்க வா. ஸோ இந்த மாதிரி பிச்சு இங்க வாடி, காதுல பூ வச்சு விடுறேன். காதுல பூ வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சு போட்டோ எடுத்துக்கலாம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் கைஸ். மட்டன் குஸ்காவா? பேர் தான் என்ன நோண்டுவீங்க? என்னடா எக்ஸ்போ காணோம், என்னடா காலியா இருக்கு. இது என்ட்ரி. சொல்ல வேண்டியதானே, இங்க பாதை இல்லை என்று. A few moments later. இது நம்மளோட இங்கேயே அதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆமா, நம்ம கிளாஸ்ல பண்ணியிருந்தோம்ல, அதை வச்சு டெக்கரேட். ஸோ இந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்லூம்ல பண்ணது தான். அதை வச்சு அழகாவே இங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு guys. சில்க் காட்டன் தானே? பியூர் சில்க். காஞ்சிபுரம் சில்கா? காஞ்சிபுரம் சில்க் கைத்தறி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே செமையா இருக்கு. என்னதான் நம்ம வந்து எங்க போய் டிஃப்ரெண்டா வாங்கினாலும் அந்த கைத்தறி, அந்த ஒரிஜினல் பியூர் சில்க் வந்து வாங்குறதே ஒரு தனி கியூட்டா மான் பட் டிசைன்ஸ்லாம் போட்டு. என்ன ஒர்க் பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. இது நீ எங்க கூடயே வந்துடலாம் சும்மா. இவங்களும் எங்க கூட தான் வந்தாங்க. இவங்க பேர் வந்து மடோனா. இவங்க கொஞ்சம் வெக்கப்படுறதுனால போய் அங்கங்க ஒளிஞ்சுப்பாங்க. வெக்கமா வருது. நம்மளதான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. அடுத்து வந்து பட்டு காட்சி அறை கேர்ள்ஸ்க்கு தான் இல்லையா? ஓ நைஸ். ஃபுல்லா பட்டு ஸ்டைல்ல வந்து டாப் செஞ்சு அதுக்கு பேண்ட் மேட்சிங்கா பண்ணிருக்காங்க. புதுசா பண்றாங்க நம்ம ஆளு. செமையா இருக்குல்ல? கல்யாணத்துக்கு போடுற மாதிரி இருக்கு. ஆமா, இப்ப இந்த கல்யாணம் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல போடணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்குலாம் இது பெஸ்ட் ஆப்ஷன். பியூர் பட்டு. பியூர் பட்டு தெரியுது, தொட்டு பார்த்தாலே தெரியுது. கீர்த்திகா, இந்த ஸ்டைல்ல இதெல்லாம் எங்க அம்மாவோட என்கேஜ்மென்ட் saree மாதிரி இருக்கு. இந்த பழைய என்கேஜ்மென்ட் saree. ஓ வாவ். அவ்வளவுதான். இது அப்படியே கீர்த்திகாக்கு போட்டு ஏல போடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த சாரீஸ்லாம் வந்து ஞாபகம் இருக்கா? நம்ம அம்மா, நம்ம பாட்டிங்க எல்லாம் வந்து சீரியஸா எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னுமே அதை பத்திரமா வச்சிருக்காங்க வீட்ல. நம்ம கேட்டா தர மாட்டாங்க. எங்க பாட்டி, எங்க அம்மா அப்போ கட்டின பட்டு சாரி எல்லாம் இன்னும் அப்படியே பத்திரமா வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த இந்த ரெட், இந்த பச்சை எல்லாம் கிரீன் கூட இருக்கு. ஆமா, 3 கலர்ஸ்ல இருக்கு. இது 3 கலரும் சேர்ந்து இருக்கு. இது சூப்பரா இருக்குப்பா. இந்த ஸ்டைல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லைங்க, சீரியஸா. பழைய ஸ்டைல் சூப்பரா இருக்கு. வாங்க, இந்த கலர் கூட ரொம்ப பிடிக்கும். மெரூன் எல்லோ இல்ல, இந்த மஸ்டர்ட் எல்லோ வித் மெரூன் சூப்பரா இருக்கு. மேக்ஸிமம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு 5 கலர்ஸ் அந்த மாதிரி தான். அதையே ரிப்பீட் பண்ணி அது நல்லா இருக்கும். ஆனா அதுவும் சூப்பரா இருக்கும். மடோனா அந்த மேடம் ஒளிஞ்சிருக்காங்களே, அவங்க வந்து இதை எடுத்துட்டு வந்து கொடுத்து உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இதை நானும் எனக்கு ஏஐல போட்டு போட்டோவா போடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நைஸ் கலர், ஆனா நைஸ் சாய்ஸ்டா. ஸோ வந்து ஒவ்வொரு சாரியோட டீட்டெயிலிங்கும் போட்டிருக்காங்கல்ல. அதோட ஆரிஜின் இது வந்து பரமக்குடியோட 1000 புட்டா சாரி. வாவ், பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. ஆக்சுவலி 3 கலர்ஸ் இருக்கு இதுல. 3 இல்ல, 1 2 3 4 கலர்ஸ் இருக்கு. செம்மையா இருக்குடா, எலிஃபேண்ட்லாம் போட்டு. வாவ், செம்மையா இருக்கு சாரி. அடுத்த சாரி என்ன? திருப்புவானம் சாரி. என்ன திருப்புவானம் சாரி? அப்படின்னா என்ன? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து திருப்புவானம் சாரி வச்சிருக்காங்க. இதுவுமே அந்த கொஞ்சம் அந்த ஓல்டு ஏஸ்தட்டிக் மூட கொண்டு வருது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாரி தான்
செமையா இருந்தது. இது கூட சூப்பரா இருக்கேப்பா. இது என்ன? இது வந்து இதுவும் திருபுவனம் saree தான். இது ஒரு மாதிரி பிரைட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ற saree மாதிரி இருக்கு. பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ற saree மாதிரி இருக்கு. கீழ வந்து அந்த டெம்பிளோட ஃபுல் ஆர்க்கிடெக்சரல் இப்போ எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாரு. இதெல்லாம் ஹேண்ட்மேடுங்க, கையில பண்ணிருக்காங்க. எவ்வளவு நாள் எடுத்திருக்கோம் இது ஒரு சாரிக்கு. ஒரு சின்ன சின்ன டீடைலிங்கே எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க பாரு. சோ இது திருபுவனம். இது என்ன? காஞ்சிபுரம் சில்க் saree. இது காஞ்சிபுரம் சில்க். ஃபைனலி நம்ம ஸ்டைல். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அக்கா நல்லா இருக்கு அண்ணடா. எனக்கு எப்பவுமே டார்க் கலர்ஸ் போட்டா ரொம்ப நல்லா எடுக்கும். உனக்கு எந்த மாதிரி பிடிக்கும்? எனக்கும் டார்க் கலர்ஸ் தான் பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இங்க பாருங்க, சாரியை வச்சு மேப் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. இங்க போட்டுருக்காங்க ஊர்ல. இங்க எங்க ஊர் பேர் போட்டுருக்காங்க. வாவ், மதுரை அருப்புக்கோட்டை. சோ ஹேண்ட்லூம் ஃபேமஸான ஊரோட பேரெல்லாம் போட்டு அழகா வந்து மேப் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த எது எது ஃபேமஸோ அந்த ஃபேப்ரிக் போட்டு இவ ஃபர்ஸ்ட் மேல காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. காரைக்குடியோடது கூட போட்டுருக்காங்கடா. செட்டிநாடு பருத்தி சேலை. இந்த செட்டிநாடு காரைக்குடி நீங்க பண்ணீங்களே நம்மளோட ஹேண்ட்லூம் டேக்கு அந்த மாதிரி. இது பாத்துருக்கீங்களா? இது வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கும். எங்க ஊர் சைடுல என்ன பண்ணுவாங்கடா, ஆமா, பொண்ணுலாம் பார்க்க போனாங்கன்னா இதை எடுத்து விரிச்சிருவாங்க. விரிச்சு அது தட்டுலாம் மாத்தி இப்போ வரைக்கும் அது ஆமா ஃபாலோ பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. இது வந்து அந்த இது நெய்யற மிஷின்ல இது யாராவது நெஞ்சு காட்டினா நல்லா இருக்கும். ஆமா, ஆக்சுவலி எனக்கு கூட ஆசைதான் இதுல வந்து எப்படி பண்ணணும்னு கத்துக்கிறதுக்கு. இதை தொடுறதே ஒரு பெரிய பாக்கியம் மாதிரி ஃபீல் ஆகுது. இதெல்லாம் எங்களுக்கு எங்க இருந்து வந்தது தெரியுமா? நாங்க வந்து ரீசெண்டா வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஃபேஷன் டிசைன் ஸ்டூடண்ட்ஸ். சோ அங்க இருந்து வந்து இந்த ஃபேப்ரிக் மேல எல்லாம் காதல் வந்துச்சு. பெரிய விஷயம்யா. ரீசெண்டா வேற ஹேண்ட்லூம் தான் வந்து இப்போ ரீசெண்டா வந்தது இல்லையா, அதுக்கு வந்து நாங்க அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நாங்க ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ட்ரெஸ் நாங்களே வந்துட்டு அதை ஸ்டிச் பண்ணி நாங்க வியர் பண்ணி ரேம்ப் வாக் பண்ணோம். சோ அதுல இருந்து வேற எங்களுக்கு ஒரே ஆர்வம், எல்லாத்தையும் பார்க்கணும், இது பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ணா, இந்த மிஷின் ரன் பண்ணுவீங்களா? இந்த மிஷின் ஃபைனலி ரன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நான் ப்ராசஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயராக தான் இது நமக்கு ஃபேப்ரிக் உருவாகும். ஒரு லேயர் அப் அண்ட் டவுன் பண்ணுறோம். காலில் பெடலிங் பண்ணும்போது நமக்கு வந்து லேயர் சேஞ்ச் ஆகுது. ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம ஒவ்வொரு த்ரெட்டு இன்செர்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து பாவு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஊடை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு நூலும் இன்டர்லேஸ்மெண்ட் அப்படி ஆகும். இது நம்ம கண்டினியூ ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு ஃபேப்ரிக் வந்து கிடைக்குது. இப்போ எவ்வளோ நேரத்தில் ஒரு சாரீ நெய்ய முடியும்னா? சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் சாரீ, எந்த டிசைன்ஸ் மோட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா 1 days கூட பண்ணிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி அவார்ட் சாரீ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல 1 month கூட ஆகும். 25 days அதுக்கு உண்டான வேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. சில்கை பார்த்தோம், நாங்கள் 2 பேரும் குதிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டால் கொண்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு எங்கள் சினிமாட்டோகிராஃபர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த லைன்ல இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட சாரீஸ். ஆமா, சோ இந்த லைன் ஃபுல்லாவே ஒரு டிஸ்ட்ரிக்டோட இருக்கு. இது வந்து ஆரணி பட்டு சேலைகள். சோ அப்படியே இந்த நிறைய சேலம் பருத்தி செஃப் சரிகை பட்டு சேலைகள். இங்கதான் இப்போ கூட்டம் அதிகமா இருக்கு. எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து அணி வந்து நேச்சுரல் அணி. இது வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரியிலேருந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். ஏறக்குறைய நம்மக்கிட்ட வந்து ஒரு 20,000 ஃபார்மர்ஸு நம்மக்கிட்ட இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்மார்க்கு ஒரிஜினல் அணி அக்மார்க் உள்ளது. 1 kg எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணுறேன்? வந்து 450 வருது. 450. ஆக்சுவலி பாருங்க, ரியல் ஹனி. எஸ், 450. கண்டிப்பா காதி தானேண்ணா? காதியில ட்ரை பண்ணி பாருங்க. ரியல் ஹனி வந்து சேல் பண்றாங்க. அது 1 kg 400 கிடைக்கிறது வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பனை வெல்லம் சாய்கிட்ட நேரடியா வாங்கி நாம வந்து விக்கிறோம். இது வந்து கோபுரம். ஆமா, ரொம்ப ஃபேமஸான சோப். இது ஞாபகம் இதுல வந்து வேப்ப எண்ணெயை வந்து நம்ம வந்து இது ஞாபகம் இருக்கா? அதான் நீ என்ன பண்ணேன்னா கோபுரம் சோப் ரொம்ப ஃபேமஸான ஒரு பழைய சோப் இது. ஆமா, இது வந்து வேப்ப எண்ணெய் இருக்கு, ஆன்டி பாக்டீரியல். பனை ஓலை இருக்கு இல்லையா? ஓ, பனை ஓலையில வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஆமா, ஈகோ ஃப்ரெண்ட்லி. பாத்தீங்கன்னா இங்க சென்னைக்கு அருகாமையில் உள்ள பழவேற்காட்டுல இது பண்றாங்க. ஏறக்குறைய வந்து ஒரு 150 குடும்பம் வந்து இந்த ஈடுபட்டிருக்காங்க. எங்கேயும் பார்த்த மாதிரி இல்ல. நம்ம விஜய் அண்ணா தான். நாங்க இப்ப சத்தீஸ்கருக்கு வந்திருக்கோம். அவ்வளவுதான். அடுத்த ஊருக்கு கடந்து போயிட்டு இருக்கோம். நாங்க இப்போ கோவைக்கு வந்திருக்கோம். நாங்க இப்போ கோவைக்கு வந்திருக்கோம். அவ்வளவுதான். நாங்க இப்போ திருச்சி வந்திருக்கோம். அவ்வளவுதான்.
நாங்க இப்போ மணிப்பூருக்கு வந்துட்டோம், அவ்வளவுதான். நாங்க இப்போ மத்திய பிரதேஷ் வந்திருக்கோம், அவ்வளவுதான். இது அந்த குஜராத் ஃபேப்ரிக். ஆமா. சோ இதுமே ஷால்லாம் நிறைய நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து கலர் கூட ஹேண்ட்ல தான் பண்ணுவீங்கல்ல. இது ரொம்ப ஃபேமஸான டை ஆக்சுவலி இல்லனா குஜராத்ல. இது வந்து வெஸ்ட் பெங்காலோட சாரீஸ், வெஸ்ட் பெங்காலோட கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன். இது கேஷுவலா எவ்ரிடே வேர் மாதிரி இருக்குல்ல. வாவ், இது கலெக்ஷனே நல்லா இருக்குடா. இது Black சூப்பரா இருக்கு. இந்த Black பாருங்களேன். இது வந்து மத்திய பிரதேஷோட கலெக்ஷன்ஸ். இந்த Black-உம் நல்லா இருக்கு, இந்த ரெட்டும் செமையா இருக்கு. In overall video Madonna be like டை அண்ட் டை. சோ இத பத்தி நம்ம கிளாஸ்ல எடுக்கும்போது நிறைய சொல்லிருந்தாங்கல்ல. அது வந்து டை பண்ணி அத ஊற வச்சு ஆமா, ஊற வச்சு அலசி போட்டுறோம். அலசி அடுப்புல போட்டு சாப்பிடுவோம். நீ கேரளாடா. கேரளா என்னோட ஃபேவரட் கேரளா சாரீஸ். கூட கேரளா செட்டான வரப்போகுது. சோ गाइस மிஸ் பண்ணாதீங்க. ஆமா, ஓணம் ஹேண்ட்லூம்ஸ்லாம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து பாருங்க. சீரியஸா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. தெலுங்கானா கூடலூர் காட்டன் சாரீஸ். கலர் ஏர்மதி இறங்கு. கடலூரா? கடலூர் கூடலூர்ன்ட்டா. ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. ஏய் இங்க பாருடா, இதுல உட்காந்துக்கலாம். நான் உட்கார்ந்தா வெயிட் தாங்காது. இல்ல பிஞ்சிரும், வேண்டாம். நீங்க உட்கார்ந்தாலும் வெயிட் தாங்க. இல்ல நான் உட்காந்து வெயிட் தான். ஆனா இது நீ கரெக்ட்டா இது சைஸ்க்கு தான் இருக்கீங்க. ஆமா, நான் அதுல படுத்துக்கலாம் அப்படியே ஜாலியா. இது பாருங்க, தமிழ்ல போட்டிருக்கு. இது வந்து மேட், இது பெட்ஷீட், பெட் கவர் நினைக்கிறேன். அதாவது வந்து இது வந்து மேட், இது பில்லோ கவர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல. இது கால் மிதி. சொல்லு சொல்லு. இதெல்லாம் படுத்து தூங்குவாங்க, இதெல்லாம் தலைய வைப்பாங்க. ஏய் இங்க போறே, உங்களுக்கு பிடிச்சது நல்லா இருக்குல்ல? அது சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் गाइस, நம்ம எக்ஸ்போ வந்து முடிச்சிட்டோம். பெண்மையா நில்லுங்க. கங்கா சந்திரமுகியா நின்னா பெண்மை வரல, வாங்க. சரி, ஓகே. நாங்க ஃபுல்லா எக்ஸ்போ பார்த்துட்டோம். எனக்கு ரொம்ப நிறையவே ரொம்ப பிடிச்சிருந்தது. உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? அங்க ஒரு டீ ஒன்னு கொடுத்தாங்க, ஜிஞ்சர் டீ. சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பார்த்தாலும் சோறு. ஓ சாரில ரெடி என்ன எனக்கு என்ன பிடிச்சதோ அதான் நான் சொல்ல முடியும். இது உனக்கு ஒரு பெருநாடாது. சூப்பர் பா, நைஸ். சிட்டி நீங்க பேசுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? சிட்டி பேச மாட்டேன். லாஸ்ட் பார்த்து கேரளா சாரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது தவிர வந்து மணிப்பூர் ரிலேட்டடா நம்ம வந்து பார்த்தோம்ல அந்த எம்ப்ராய்டரியா, அது ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஓல்டு ஸ்டைல் அந்த ஒரு இது இருந்தது. சரி, ஓகே கைஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மணி